நிகழ்தகவு. மணமகள் தேவை என செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்த 63 வயது முதியவரை திருமணம் செய்வதாக கூறி முந்திக் கொண்டு வந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள். ரொமான்டிக்காக பேச்சு கொடுத்து முதியவரை சென்னைக்கு வரவழைத்த பெண். பார்த்த 10வது நிமிடத்தில் திருமண பர்ச்சேஸுக்கு சென்று தாலி மெட்டிகளை வாங்கிக் கொண்டு முதியவருக்கு டிமிக்கி கொடுத்த பெண். அன்பாக பேசி அல்வா கொடுத்த கேடி லேடி போலீசிடம் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? மனைவி பசங்கள்லாம் விட்டுட்டு போய் 13 வருஷம் ஆகுது. கடைசி காலத்துல நம்மளுக்கு ஒரு துணை வேணும்னு தனக்குத்தானே மணமகளை தேடி இருக்காரு 63 வயசு ராமநாதன். அதுக்காக நியூஸ் பேப்பர்ல மணமகள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்த ராமநாதனுக்கு 10க்கும் அதிகமான பொண்ணுங்க போன் பண்ணி உங்களை கட்டிக்க ரெடியா இருக்கோம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்கள யாரையும் ராமநாதனுக்கு பிடிக்கல. இப்படியே எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்த ராமநாதனுக்கு கீர்த்திங்கிற பேர்ல ஒரு போன் வந்திருக்கு. ராமநாதன் கிட்ட தேன் மாதிரி இனிக்க இனிக்க பேசியிருக்காங்க கீர்த்தி. அவங்க பேச்சுல மெய்மறந்து போன முதியவர் நீதான் எனக்கு ஏத்த ஜோடின்னு முடிவு பண்ணியிருக்கார். ஆனா கீர்த்தியானதான் அவர் நடு ரோட்ல நிக்க போறாரு அப்படிங்கிறது ராமநாதனுக்கு அப்ப தெரியல. 63 வயசான ராமநாதனுக்கு திருவண்ணாமலையில இருக்கிற நெடுங்குளம் தான் சொந்த ஊர். இவருக்கு கல்யாணமாகி 3 பொண்ணுங்க இருக்காங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ராமநாதனை தனியா விட்டுட்டு மனைவி பொண்ணுங்க எல்லோரும் வெளியூருக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் தனியா வாழ்ந்துட்டு வர்ற ராமநாதன் சித்த வைத்தியம் பார்த்து தன்னோட தேவைகளை கவனிச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா வயசு கூட கூட ராமநாதனுக்கு ஒரு ஆசை வந்திருக்குது. வயசான காலத்துல நமக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சிருக்காரு ராமநாதன். அவர் நினைச்ச மாதிரியே நியூஸ் பேப்பர் விளம்பரம் மூலமா கீர்த்திங்கிற பெண் அறிமுகமாகி இருக்காங்க. ராமநாதனுக்கு போன் பண்ண கீர்த்தி, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை வாரி கொட்டி இருக்காங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ராமநாதனை சென்னைக்கு வர வச்சிருக்காங்க கீர்த்தி. ஏன்னா கீர்த்திக்கு சென்னை தான் சொந்த ஊர். அடுத்து சென்னைக்கு வந்த ராமநாதன் கீர்த்திய நேர்ல மீட் பண்ணி இருக்கார். புது வாழ்க்கையை தொடங்குறத பத்தியே பேசிட்டு இருந்த கீர்த்தி ராமநாதனை கூட கல்யாண பர்ச்சேஸுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. துணிமணியெல்லாம் வாங்கின 2 பேரும் சென்னை டி நகர்ல இருக்கிற பிரபலமான தங்க நகை கடைக்கு போயிருக்காங்க. தாலி மெட்டின்னு நிறைய நகைகளை வாங்கிட்டு கீர்த்தியும் ராமநாதனும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கீர்த்தியோட வில்லத்தனமே ஆரம்பிச்சிருக்கு. நகைகளை எல்லாம் வாங்கின கீர்த்தி 1000 விளக்கு பகுதியில இருக்கிற அப்போலோல என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்கறாங்க, அவங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி ராமநாதனை அழைச்சிட்டு போயிருக்காங்க கீர்த்தி. ரிசப்ஷன்ல உட்கார்ந்து கீர்த்தியும் ராமநாதனும் கணவன் மனைவி மாதிரி 2 மணி நேரமா உட்கார்ந்து பேசி இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க உட்கார்ந்துட்டு இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன கீர்த்தி ரொம்ப நேரமாகியும் வரல. கீர்த்தியை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காரு ராமநாதன். ஆனா கீர்த்தி வந்த பாடு இல்ல. அதுக்கு பிறகுதான் தான் ஏமாந்ததை புரிஞ்சுக்கிட்ட ராமநாதன் நேரா தேனாம்பேட்டை ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கீர்த்திங்கிறவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நகை கடைக்கு அழைச்சிட்டு போய் மாங்கல்யம் மூக்குத்தி மெட்டின்னு நிறைய பொருட்களை வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு ராமநாதன். நகை எடுத்தோம் போத்தி துணி கடையில. சரிங்கய்யா. கூரைப்படம் எடுத்தோம். அப்புறம் மாங்கல்யம் ஜிஆர்டி ஜுவல்லர்ல மாங்கல்யம் எடுத்தோம். சரிங்கய்யா. வெட்டி எடுத்தோம். அப்புறம் எனக்கு மூக்க குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மூக்குத்தி எடுத்தோம். ராமநாதன் கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் கீர்த்தியை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குனாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி இருக்காங்க. அதுல முதியவர் கூட கருப்பு கலர் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பெண் உட்கார்ந்துட்டு இருந்தது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ்காரங்க கீர்த்தியோட போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணி இருக்காங்க.
அதுலதான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அந்த பெண்ணோட உண்மையான பேரு கீதாங்கிறதும் ராமநாதன் கிட்ட கீர்த்தின்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல வயசானவங்களோட போட்டோஸ் பார்த்து தான் கீதா அவங்க கிட்ட பேச்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா வயசானவங்களை குறி வச்சு இந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டா தனக்குத்தான் அவமானம்னு சொல்ல மாட்டாங்கிற வீக்னஸ வச்சு இந்த கேடுகட்ட வேலையில ஈடுபட்டதா கீதா சொல்லி இருக்காங்க. அடுத்து கீதாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்ச போலீஸ் கீதாவால இன்னும் எத்தனை பேரு இந்த மாதிரி ஏமாந்து இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற பணியில ஈடுபட்டு வர்றாங்க. நிகழ்தகவு